உட்காந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மேஜை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அண்ணன் தங்கச்சிக்கலாம் நாளைக்கு யாரும் இவர் பிரதமரா இருந்து என்னடா சாச்சாரு கேட்டப்படாது பாருங்க, அதனால கொஞ்சம் சொத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் சேர்த்து முடிச்சு சரி கழுத நாட்டுக்கு எதையாவது பண்ணலான்னு வர நேரத்துல ஆட்சி கழிச்சு விடுறாங்க. அப்புறம் எங்களுக்கு என்னதான் இருக்கு, நாங்க ஓட்டு போறதுக்கு அப்புறம் வேஸ்ட் தானே, அதனால வயல் வேலையாவது பார்ப்போமே எல்லாம் நினைக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் தமிழ்நாடு எந்த கிழமையில இருக்கிற எங்களுக்கே தெரியாதுங்க. அதாவது கலைக்கிறதுக்கு எல்லாரும் முதல்ல தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டை தாங்கிறாங்க. காரணம் என்னன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கலைச்சா அவ்வளோதான், கலைச்சிட்டா அப்படியா சந்தோஷம், நல்ல வேலை தான் ஏன் செஞ்சுருக்கீங்க, ஏன்னா இன்னொரு எலெக்ஷன் வரும், பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், போஸ்டர் எழுதுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அப்படி பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. வந்துட்டு போதியா எலெக்ஷன் இப்போ என்ன அப்படி நீங்க சொன்னீங்க பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சரி உழைக்கிறாங்க ஏதோ வேலை கிடைக்குது ஒத்துக்கிறாங்க.